தேவையான பொருட்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொரியாண்டர் பவுடர், பெப்பர், சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக பண்ணிட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேன் இல்லை வானம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு டீப் ஃப்ரை கிறிஸ்பியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பிரியாணி மாதிரி பண்ணுறோம்ல, ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் பேனில் ஆயில் அப்புறம் கீ போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுட்டு அது கூட வந்து கருவேப்பிலை அது நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. சாட்டே பண்ணிட்டுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஒரு சாட்டே பண்ணுங்கள். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அது பண்ணிட்டுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 2 சில்லி, டொமேட்டோ அதுவும் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. பண்ணிட்டுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு 1 hour ஊற வைங்க. அதுக்கப்புறம் அது போட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மின்ட், புதினா போட்டு நல்லா பண்ணிவிட்டு கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், பெப்பர், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி பவுடர், பிரியாணி மசாலா, சால்ட்டு, உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. நம்மளால் பிரியாணி சாப்பிடாதனால இந்த பிரியாணி டேஸ்ட்டு அட்ஜஸ்ட்டில் அப்படியே வரும். ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பாஸ்மதி அரிசி ஊற வச்சுட்டு இருந்தோம்ல அதை போட்டுட்டு நல்லா அதே அளவுக்கு எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதே அளவுக்கு தண்ணியும் ஊற்றணும். 1/2 கப் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ தண்ணி போட்டுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ட் எதுக்குன்னா காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனாலும் லெமன் இருந்தால் போடுங்க. நான் லெமன் இல்லைனாலும் கேர்ட் போட்டேன். அதுக்கப்புறம் மின்ட் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ண பன்னீரை லாஸ்ட்டில் இது பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுங்க. 1 இல்லை 2 விசில் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஃப்ரெஷ்ஷான பன்னீர் பிரியாணி செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா இது செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் கேட்டதுனால தான் போட்டேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.